வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காரிடார் 5 மாதவரம் சோழிநல்லூர் வழித்தடத்தில் இருக்கிற ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து கத்திப்பாரா ஜங்ஷன் வரைக்கும் நடந்துட்டு இருக்க மெட்ரோ ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஆலப்பாக்கம் டபுள் டெக்கர் மெட்ரோ ஸ்டேஷன். ஆழ்வார்த்திநகர், வலசரவாக்கம், காரம்பாக்கம், ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் இந்த காரிடார் 4, காரிடார் 5 ட்ராக்ஸ் டபுள் டெக்கர் லைனாக இருக்கும். ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அப்புறம் இந்த காரிடார் 5 இங்கேருந்து லெஃப்டில் பிரிஞ்சு போரூர் குளம் வழியாக மவுண்ட் பூந்தமல்லி ரோட்டில் போய் கனெக்ட் ஆகும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கான பில்லர் ஒர்க்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த காரிடார் 4 மெட்ரோ ட்ராக் போரூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகும். அதுக்கப்புறம் நமக்கு நேராக தெரிகிற எம்ஜிஆர் ஃப்ளைஓவர் மேலே கிராஸ் ஓவர் பண்ணி ரைட் சைடில் திரும்பி நேராக பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகும். அது அப்படியே போகட்டும். இப்போ நம்ம காரிடார் 5 பற்றி பார்க்கலாம். நாம் இப்போ போரூர் எம்ஜிஆர் ஃப்ளைஓவர் சிக்னல்ல இருந்து லெஃப்ட் சைடில் போக போகிறோம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறதா மவுண்ட் பூந்தமல்லி ரோட். ஆலப்பாக்கத்திலிருந்து இந்த காரிடார் 5 மெட்ரோ ட்ரெயின் ட்ராக் மவுண்ட் பூந்தமல்லி ரோட்டில் எப்படி கனெக்ட் ஆகுதுன்றத மேப்பில் பார்க்கலாம் வாங்க. இந்த மேப்பில் ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அப்புறம் காரிடார் 5 லெஃப்டில் பிரிஞ்சு போரூர் குளம் வழியாக மவுண்ட் பூந்தமல்லி ரோட்டில் கட்டிட்டு இருக்க இந்த பில்லரோட கனெக்ட் ஆகிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக மொகலிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்க இந்த சிக்னல்ல இருந்து மணப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் கட்டிட்டு இருக்காங்க. மேலே மெட்ரோ ட்ரெயின் போகிற மாதிரியும் கீழே வாகனங்கள் போகிற மாதிரியும் இந்த டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் இருக்க போகுது. இந்த டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டப்படுது. லெஃப்ட் சைடில் இருக்கிறதா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இங்கே தான் முகலிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இந்த டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் நிச்சயமாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஃப்ளைஓவராக இருக்க போகுது. ஏன்னா இந்த ஸ்ட்ரெச்சில் ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்குது. அதனால் பீக் ஹவர்ஸில் டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கும். இந்த டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் 2-3 சிக்னல்ஸை பைபாஸ் பண்ணி போகுது. இதனால் நிச்சயமாக இந்த ஸ்ட்ரெச்சில் டிராஃபிக் ஜாம் கண்ட்ரோல் ஆகும்.
இந்த இடத்துல தான் ராமாபுரம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரோட ராமாபுரம் வீடு. இங்கே தான் மணப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. மணப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அப்புறம் இந்த இடத்துல டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் எண்ட் ஆகும். இப்போ நம்ம அடையார் ரிவரை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இங்கே தான் சென்னை ட்ரேட் சென்டர் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது.
ரோடோட நடுவில் வந்துட்டு இருந்த இந்த காரிடார் 5 மெட்ரோ ட்ராக் இங்கிருந்து அப்படியே ரோடோட ரைட் சைடில் போகும். அதுக்கான பில்லர் ஒர்க்ஸ் தான் அங்கே நடந்துட்டு இருக்கு. இதுதான் பட் ரோட். இப்போ இந்த காரிடார் 5 மெட்ரோ ட்ரெயின் ட்ராக் அப்படியே லெஃப்ட் சைடில் திரும்பி பால்வெல்ஸ் ரோடு வழியா கத்திப்பாரா ஜங்ஷன் நோக்கி போகும். இதுதான் பால்வெல்ஸ் ரோட். இங்கே தான் பட் ரோடு மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. நாம இப்போ கத்திப்பாரா ஜங்ஷன் கிட்ட வந்துட்டோம். இங்கிருந்து இந்த மெட்ரோ ட்ரெயின் ட்ராக் அங்க தெரிகிற அந்த பில்லர் வழியா பேஸ் 1ஓட கிரீன் லைனையும் ப்ளூ லைனையும் கிராஸ் ஓவர் பண்ணி ரைட் சைட்ல திரும்பி புதுசா பேஸ் 2க்காக கட்டிட்டு இருக்க ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போய் அங்கிருந்து சோழிங்கநல்லூர் போகும். இதுதான் கத்திப்பாரா ஜங்ஷன். இந்த வீடியோவை நான் இங்க முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.